Hi, hello everyone, welcome back to my channel. So today we are going to learn a new word which is Unaya. E-U-N-O-I-A, Unaya. So it means beautiful thinking, a state of being well-minded, goodwill and having a clear and beautiful thinking. So in sentence we use, I need to think clear, focused, full of Unaya so that I can write something uniquely and truly, which is magical. So I can explain the sentence. ஸோ நம்ம ஏதாச்சும் யூனிக்காக ஒன்று யோசிக்கிறோன்னும் போது கண்டிப்பாக நம்ம க்ரியேட்டிவிட்டி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம மைண்ட் கிளியராக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் யுனையா விச் மீன்ஸ் ஹாப்பினஸ். ஸோ இந்த நாலுமே இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு க்ரியேட்டிவிட்டியை யோசிக்க முடியும் அண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்க முடியும். ஸோ இப்போது நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எழுத போகிறேன்னா என் மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருக்கணும் அண்ட் அந்த கதைக்கு நான் க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கணும். ஸோ அதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்டோரியை எழுத முடியும். ஸோ அதுதான் இதோட மீனிங். அண்ட் இந்த யுனையான்ற வேர்ட் க்ரீக்லேருந்து ஒரு பிரிக்கப்பட்ட வேர்ட் அண்ட் கான்வர்சேஷன்ஸில் இதை நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கிலீஷ்லேயே ஒரு சின்ன வேர்டு விச் கண்டைன் 5 பவல் வேர்ட்ஸ் AEIOU. ஸோ நீங்கள் அதை பிரித்து பார்க்கும்போது தெரியும் அந்த 5 வார்த்தையுமே பபிள்ஸ் தான். ஸோ இதுதான் இங்கிலீஷ்லேயே ஒரு ஸ்மாலஸ்ட் வேர்ட் விச் கண்டைன் பபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ளஸ் இதை போய்ட்ரிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது வேர்டோட பார்க்கலாம். பாய் பாய், லவ் யூ ஆல்.